ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மார்ச் 28 தாய்லாந்து மியான்மரில் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட இந்த எர்த்குவாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது இயற்கை சீற்றங்களில் இது ஒரு வகையானது. இந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, பூமிக்கு அடியில் சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகள் இடம்பெயர்வதனாலேயோ இல்லை ஒன்றோடு ஒன்று மோதிக்கிறதுனாலையோ இந்த மாதிரியான அதிர்வுகள் ஏற்படும். அதுக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த ஆற்றலானது வெளிப்படும் பொழுது பூமியினுடைய சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய தடையின் காரணத்தினால இந்த அதிர்வுகள் உருவாகுது. இந்த எர்த்குவாக் அப்படிங்கிற அதிர்வு செஸ்மோகிராஃப் அப்படிங்கக்கூடிய கருவியினால் அளவிடப்படுகிறது. இது போன்ற ஆற்றல் வெளிப்பாடுகள் நீர்க்கடியில் நடக்கும் பொழுது அதன் காரணத்தினால நமக்கு சுனாமி அப்படிங்கிற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். பூமிக்கு மேற்பரப்பில் நடக்கும் பொழுது, அதாவது பாறையின் பகுதிகளில் நடக்கும் பொழுது இது நிலநடுக்கமாகவும் பூகம்பமாகவும் நம்ம கருதுகிறோம். இந்த அளவீடானது 3 புள்ளிக்கும் கீழே இருக்கும் பொழுது அது நம்மளால் நிலநடுக்கமாக, அதாவது பூகம்பமாக உணர முடியாது. இதுவே ஒரு 0.4 ஆர் 4.5க்கு மேலே பார்த்தோன்னா இது பண்ணும்போது லேசான அதிர்வுகளை உணர முடியும். 5 புள்ளிகளுக்கு மேலே இருக்கும் பொழுது இயற்கையினுடைய அழிவுகள் மிக மோசமானதாகவும் கொடூரமானதாகவும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய காணொலியில் இருக்கிற போல் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது. கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு எதிரான விஷயங்களால் தான் நமக்கு இந்த மாதிரியான நிறைய இயற்கை சீற்றங்கள் உருவாகுதுங்கிறத எப்போ அந்த மனித இனம் புரிஞ்சுக்குமோ அப்போலேருந்து நம்ம இயற்கையோடு ஒன்றி இணைந்து ஆனந்தமாக வாழ்வோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.